நலிந்த இசைக்கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் கோவையில் அடுத்த மாதம் ராக சங்கமம் எனும் தலைப்பில் இசை நிகழ்ச்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை அடுத்த ஐஓபி காலனி பகுதியில் கோவை மாவட்ட இசைக்கலைஞர்கள் நலசங்கத்தின் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது ராக சங்கமம் எனும் இசை நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான சரவணகுமார், கண்ணன், கோவை மாவட்ட இசை கலைஞர்கள் நலசங்க துணை செயலாளர் ஆனந்த், கோவை மாவட்ட இசை கலைஞர்கள் சங்க பொருளாளர் வெற்றிவேல், கோவை மாவட்ட இசை கலைஞர்கள் நலசங்க தலைவர் சாமுவேல் ராஜன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவையில் நலிந்த இசை கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்காக கோவையில் ராக சங்கம் எனும் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சியானது வரும் 25/7/2026 அன்று கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது எனவும், கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமின்றி அது ஒரு சமூகத்தின் அடையாளம் எனவும், அந்த அடையாளத்தை தாங்கி பிடிக்கும் தூண்களாக திகழ்பவர்கள் நம் இசை கலைஞர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல திறமையான கலைஞர்கள் இன்று முறையான வருமானம் இல்லாமல் வறுமையில் வாடி வருகின்றனர். அவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற இசையால் இணைவோம், இசை கலைஞர்களின் வாழ்வினை காப்போம் என கருத்தை முன்வைத்து ராக சங்கமம் என்ற பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திரட்டப்படும் நிதி முழுமையாக நலிந்த நிலையில் உள்ள இசை கலைஞர்களின் மருத்துவ செலவுகள், கல்வி உதவி மற்றும் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பலர் கலந்து கொண்டு அவர்களின் பங்களிப்பாக சில பாடல்களை பாடி ஆதரவு திரட்ட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்ட மேடை இசை கலைஞர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம கோவை மாவட்ட மேடை இசை நலச்சங்கம் சார்பாக வருகிற ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான கான்சர்ட் ஒரு இனிசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இங்கே நம்மளுடைய சங்கத்தின் தலைவர் திரு ஷியாம் அவர்கள் வந்திருக்கிறாங்க, பொருளாளர் வெற்றிவேல் அவர்கள் மற்றும் கண்ணன் சார், சீனியர் ஆர்டிஸ்ட் கண்ணன் சார், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. நான் துணை செயலாளர் ஆனந்த். ஸோ இந்த நிகழ்வு எதுக்காக அப்படின்னா, கோவை மாவட்ட நலிந்த இசைக்கலைஞர்கள் அவங்களுக்காக, அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, அவங்களுடைய வயதான காலங்களில் அவங்களுக்கு ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு நீடு, என்ன ஏதாவது தேவைகளுக்கு, பண செலவுகளுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இத்தனை வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு வர்றோம். பல வருடங்களாக பல ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். இப்போது அந்த சங்கத்துக்கு ஒரு அமௌண்ட் வேணும், அந்த அமௌண்ட் மூலிமா நிறைய இசை கலைஞர்களுக்கு, முடியாத கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய கலைஞர்கள் அவங்க மூலியமாக அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டு ஒரு இசை நிகழ்ச்சியை செய்யணும், அதன் மூலியமாக சங்கத்துக்கு ஒரு அமௌண்ட் கொண்டு வரணும், அதன் மூலியமா கலைஞர்கள் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இசை நிகழ்ச்சியை இந்த இசை நிகழ்ச்சிக்கு ராக சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பேர் வச்சிருக்கிறோம். வருகிற 25ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த இசை நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த இசை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக எங்களுடைய சங்கத்தின் மாநில தலைவர் திரு மைப்புக்குரிய செல்லமுத்தையா ஐயா அவர்கள் இந்த இசை நிகழ்ச்சியை துவங்க வைக்கிறதுக்காக வர்றாரு. அவருடைய தலைமையில தான் இந்த நிகழ்ச்சியை பண்றோம். ஆக்சுவலி அவங்களுடைய சங்கத்தின் கீழே தான் எங்களுடைய கோவை மாவட்ட சங்கமும் செயல்படுது. ஸோ இந்த இசை நிகழ்ச்சிக்கு செலிபிரிட்டிஸ், சீஃப் கெஸ்ட் யார் வர்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய தேசிய விருது பெற்ற பின்னணி பாடகர், உங்க எல்லாருக்கும் தெரியும், கலைமாமணி உன்னிகிருஷ்ணன் சார், அவரை தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் எங்களுடைய கலைஞர்களுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னே முதல்ல சப்போர்ட் பண்ணது அவர் தான். ஸோ அவர் வர்றாரு. அவரோடு இணைந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர்ஸ் யார் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, அதாவது ஃபோக் சிங்கிங்கில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குலாம் பரிச்சயமான ஆட்கள். ஸோ மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் அண்ட் ராஜலட்சுமி இணையர் பங்கு பெறுறாங்க. அவங்களோடு சேர்ந்து மற்றும் ஒரு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர், எங்களுடைய இசை குழுக்களில் பயணித்த அன்புக்குரிய அண்ணன் மூக்குத்தி முருகன் அவர்களும் வர்றாங்க. ஸோ அவர்களோடு இணைந்து சமீபத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு அருமையான பாடகர் ஆப்ரஹாம் அவர்களும் இதில் கலந்துக்கிறாரு. இதோட சேர்ந்து டைட்டில் வின்னர் சங்கமம் தான் இதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணோம். அதனால ஜீ தமிழில் டைட்டில் வின் பண்ண நம்மளுடைய மதிப்புக்குரிய சுஷாந்திகா, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சூப்பரான சிங்கர், அவங்களோட இணைந்து மகிழன் டைட்டில் வின்னர், ஜீ தமிழ் சரியம்மப்பா மகிழன் அவர்கள்,
அவர்களோடு இணைந்து நம்முடைய வர்ஷா அவர்களும் இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெறுறாங்க. இந்த இசை நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க போது உங்களுக்கு பிடித்த நிறைய பாடல்களை, ஜனரஞ்சகமான பாடல்களை 3 மணி நேரம் கொடுத்து உங்களை மகிழ் வைக்கிறது தான் எங்களுடைய இந்த இசை நிகழ்ச்சி ராக சங்கமத்தோட அன்னையோட வேலை. ஸோ அன்னைக்கு நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கணும். குடும்பமாக வந்து இந்த இசை நிகழ்ச்சியை ரசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்குற இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, முடியாத வயதான கஷ்டப்படுற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த டிக்கெட்டுக்கு, ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தவங்களோட ஃபேமிலி வந்து அதில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மீடியாவில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே இதை இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமில் இந்த ஸ்பான்சர்ஸ் மீட்டிங் இந்த மீட்டிங்கை வச்சுருக்கிறோம். ஸோ முக்கியமாக இந்த இசை நிகழ்ச்சிக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்கிறாங்க. சக்தி மசாலா, கிளாசிக் போலோ, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இது மாதிரி கிருஷ்ணா காலேஜ் அப்படிங்கிற இப்படி நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ராஜ் மல்டிஸ் அண்ட் குமார் ஆடியோஸ் அப்படிங்கிற முக்கியமான 2 பெரிய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து நம்ம இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த தருணத்துக்கு நன்றி. முக்கியமாக மீடியா மூலியமாக கொண்டு போய் சேர்க்கறதுல, பத்திரிகைகள் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கறது முக்கிய பங்கு நம்முடைய சுமன் சார். ஸோ அவங்க ரொம்ப அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், செய்தியாளர்களில் வேற யாருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம்? ஆமாம், திரு ஜெரால்ட் அவர்கள் மீடியா மூலியமா கொண்டு போறதுல இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. செய்தியாளன் அப்படிங்கிற செய்தியாளன் சேனல். ஸோ இவங்க எல்லாம் மீடியா மூலியமா கொண்டு போறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இசை நிகழ்ச்சிக்கு இன்னும் ஸ்பான்சர்ஸ் அதிகமாக வரணும்னா நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். இந்த நிகழ்வை இன்னும் அதிகமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல கேட்டுக்கிறோம் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக. இந்த தருணத்துல சூரியன் எஃப்எம்க்கும் மீடியா பார்ட்னர், ரேடியோ பார்ட்னர் சூரியன் எஃப்எம்க்கும் இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.